பிரபல இயக்குனர் பாரதிராஜாவின் மகன் மனோஜ் காலமானார். தமிழ் திரைப்பட இயக்குனர் பாரதிராஜாவின் மகன் மனோஜ் காலமானார். உடல்நலம் பாதிக்கப்பட்ட மனோஜ் பாரதிராஜாவிற்கு ஆஞ்சியோ சிகிச்சை செய்யப்பட்டது. ஒரு வார காலமாக வீட்டில் ஓய்வில் இருந்த மனோஜிற்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது. சிகிச்சைக்காக எம்ஜிஎம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட பொழுது அவருக்கு உயிர் பிரிந்தது. மனோஜ் அவருடைய தந்தையின் இயக்கத்தில் தாஜ்மஹால் படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானார். மனோஜ் பாரதி சமுத்திரம் படத்தில் சரத்குமாரின் சகோதரர்கள் ஒருவராக நடித்திருந்தார். பின்னர் தன் தந்தை இயக்கத்தில் கடல் பூக்கள் படத்தில் நடித்தார். சரண் இயக்கத்தில் வெளிவந்த அல்லி அர்ஜுனா படத்தில் ஹீரோவாக நடித்தார். மறைந்த இயக்குனர் ரவிசங்கர் இயக்கத்தில் வெளியான வருஷமெல்லாம் வசந்தம் படத்தில் நடித்ததன் மூலம் மனோஜிற்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. அதன் பின்பு பல்லவன், ஈரநிலம், மகாநடிகன், சாதுரியன், அன்னக்குடி உள்பட்ட பல படங்கள் நடித்திருக்கிறார். இப்படி நடிகராக வலம் வந்த மனோஜ் பாரதிராஜா கடந்த 2023ஆம் ஆண்டு முற்றிலும் புதுமுகங்களை வைத்து மார்கழி திங்கள் என்ற படத்தின் மூலம் இயக்குநராகவும் அவதாரம் எடுத்திருந்தார். இந்த படத்தில் அவருடைய தந்தை பாரதிராஜா முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இசைஞானி இளையராஜா இசையமைத்திருந்தார். இந்த நிலையில் மனோஜ் பாரதிராஜாவின் மறைவு திரையுலகில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அவருடைய மறைவிற்கு பலரும் இரங்கல்கள் தெரிவித்து வருகிறார்கள். மனோஜ் பாரதிராஜா தனது காதலியான நந்தனாவை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2 மகள்கள் இருக்கிறார்கள். தமிழ் சினிமாவில் சாதிக்க துடித்த மனோஜ் பாரதிராஜாவிற்கு எப்படி ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் ஏற்பட்டது அனைவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்.